இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளை நிறைந்து இறைபலியில் இணைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளை நிறைந்து இறைபலியில் இணைவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளை நிறைந்து இறைவழியில் இணைவோம். அந்த இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். அந்த இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நானும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நானும் வாழவே. அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசீர் பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளை நிறைந்து இறைவழியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் தூய ஆவியின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒலிபரப்பாகவும் உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து வேளாங்கண்ணி அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, நானே வழியும் உயிரும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் தனது அன்பின் வார்த்தைகளை கூறுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வும் என்பதை நாம் உணர்ந்து இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க நம்மை நாமே தயாரிப்போம். நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைத்து மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை பெற முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகனின் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உம் மக்கள் உம்மாள் வாழ்வும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழ்வும் பெற செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில், நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2 பதிலுரை பாடல்.
நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாம் சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆணையிட்டு ஆண்டவர் உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். என் திருமலையாம் சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆணையிட்டு ஆண்டவர் உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். 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 Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இறைவன் இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, நம்முடைய அருள்நாதர் இயேசுவின் அன்பும் வேளாங்கண்ணி தாயின் அரவணைப்பும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் தங்குவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம், புனித பவுலடிகளார் தமது முதல் நற்செய்தியின் பயணத்தின் பொழுது பிசிலியா என்ற அந்தியோக்கியா நகரத்துக்கு சென்று ஓய்வு நாள்களிலே யூதர்களுடைய ஜெபக்கூடங்களுக்கு சென்று, தொழுகை கூடத்திற்கு சென்று போதிக்க தொடங்கினார். அங்கு யூத வழக்கத்தின்படி இறைவாக்கு நூலிலிருந்தும் திருச்சட்ட நூலிலிருந்தும் வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. அந்த வாசகங்களின் முடிவிலே பவுலடிகளார் எழுந்து தன்னுடைய நற்செய்தியை, அதாவது இந்த இறைவாக்கு நூல்களும் திருச்சட்டங்களும் இயேசுவில் நிறைவேறின என்கின்ற நற்செய்தியை அவர்களுக்கு விளக்க தொடங்கினார், எடுத்துரைக்க தொடங்கினார். இயேசுவில் தான் யூதர்களது மறைநூல் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது என்பதை புனித பவுலடிகளார் தான் சென்ற இடங்களில் எல்லாம் சொல்லி வந்தார், கற்பித்து வந்தார். எனவேதான் கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 10:4 நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து கிறிஸ்துவின் அந்த மீட்பு நற்செய்தியை கிறிஸ்துவின் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக, புதிய ஏற்பாட்டாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டினார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு திருச்சட்டம் மற்றும் இறைவாக்கு நூல்களின் நிறைவாக இருக்கிறாரோ, அதுபோலவே நம்முடைய மனித வாழ்க்கையின் நிறைவாகவும் அவர் இருக்கின்றார். நம்முடைய மனித வாழ்க்கையிலே நிறைய நிறை குறைகள் இருக்கலாம். நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற இந்த நேரங்களிலே பலவீனங்களால், கஷ்டங்களால், துன்பங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் எப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நிறைவுகள், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இந்த குறைவுபட்ட மானிட வாழ்க்கை, மனித வாழ்க்கையை நாம் இயேசுவிடம் செல்லாமல் பல்வேறு வகையிலே முயற்சி செய்து அதை அடைய முயற்சி செய்கின்றோம். அது நாம் தேடுவது பொருளாதாரமாக இருக்கலாம், பணம், பதவி, பட்டமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வாழ்க்கையின் அந்த தினசரி தேவைகளாக இருக்கலாம், துணிகளாக இருக்கலாம். அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதிலே நாம் சென்று மனித வாழ்க்கையின் நிறைவை அடைய முயற்சி செய்கின்றோம். ஆனால் நான் சொன்ன மேற்கொண்ட நம்முடைய வாழ்க்கை எதிலே நிறைவடைகின்றது என்பதை நாம் தெளிவாக புரியாத காரணத்தினால்தான் இந்த உலக மாய சீற்றங்களுக்கு, இந்த உலக ஈர்ப்புகளுக்கு நாம் ஆளாகின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான ஈர்ப்புகள். சில நேரங்களில் பெரிய பெரிய நகரங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் மக்கள் ஷாப்பிங் மால் அதுக்கு சென்று நேரங்களை செலவழிக்கின்றார்கள். அங்கே செல்லும் பொழுது நாள் முழுவதும் அவர்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கின்றது. அதனால் உலக நாட்டங்களிலே அவர்கள் இன்பத்தை தேடி செல்கின்றார்கள், மன நிறைவை தேடி செல்கின்றார்கள், மன அமைதியை தேடி செல்கின்றார்கள். நம் வாழ்நாள் முழுவதும் தேடி தேடி அலைந்து ஓடி எவ்வளவோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கின்றோம். ஆனால் மன நிறைவு முழுமையாக நமக்கு கிடைக்கின்றதா? எவ்வளவோ பணம், பொருள், சொத்துகள் சேர்த்து வைக்கின்றோம். ஆனால் மன அமைதி முழுமையாக கிடைக்கின்றதா? ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு குறைபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய உள்ளம் கலங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் முழுமையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வதில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தாம் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவார் என்ற கலக்கத்தோடு இருந்த சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு
நம்பிக்கைக்குரிய வார்த்தையை ஆண்டவர் கூறுகின்றார். நமக்கு என்ன எதிர்காலம் இருக்கின்றது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, என் மீது நம்பிக்கையை வையுங்கள். நீங்கள் 3 ஆண்டுகள் என்னோடு தங்கியிருந்தீர்கள். நான் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் போதனைகளையும் கேட்டிருக்கின்றீர்கள். அதை மீண்டுமாக உங்கள் உள்ளத்தில் வைத்து என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். நான் என் தந்தையிடம் செல்வேன், அங்கே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வேன், நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று நம்பிக்கைக்குரிய தன் வார்த்தைகளால் சீடர்களை அவர் தேற்றுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே சூழ்நிலை தான். நம்பிக்கையை இழந்து நிற்கின்றோமா? வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து நிற்கின்றோமா? வாழ்க்கையிலே எதிலும் வெற்றி பெறாமல் விரக்தியிலே இருக்கின்றோமா? நம் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் இப்படி திடப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு வந்து தன்னுடைய வார்த்தைகளாலும் தன்னுடைய திருவருட்சாதனங்களாலும் பல்வேறு வகையான ஆன்மீக வழிகளிலே நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நமக்கு நம்பிக்கையை வழிபூட்டுகின்றார். நாம் எந்த அளவுக்கு அவருடைய அந்த உயிர்ப்பின் ஆவியை பெற்றவர்களாய், உயிர்ப்பின் மகிமையை தெரிந்தவர்களாய், அறிந்தவர்களாய் அவரை பின்பற்றுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் கலக்கம் அடைய தேவையில்லை. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்றுமே நிறைவேறும். அவர் சொன்னபடி செய்து காட்டுவார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய வல்லமையான ஆவியை ஊதி, இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், திடமாயிருங்கள், கலங்க வேண்டாம் என்று நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இயேசுவாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த உலக கஷ்டங்கள் நம்முடைய கவலைகளால் அழுத்தினாலும், கஷ்டங்களால் நாம் சோர்வடைந்திருந்தாலும், ஆண்டவரே நமக்கு வழியாக, ஒளியாக, உண்மையாக, வாழ்வாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் ஆண்டவரை முதலாக அந்த எரியும் புதரிலே சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே, மக்கள் நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் என்று சொல்லும் பொழுது, நானே இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அந்த நானே இருக்கிறவர் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை தான் இயேசு இந்த நற்செய்தியிலும் 4 நற்செய்தியிலுமே நானே உண்மையும் உயிரும் வாழ்வுமாக இருக்கிறவர் என்று மனித வாழ்க்கையின் அந்த இருத்தலை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நானே உயிர்ப்பும் உயிரும், நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று தன்னை இறைவனோடு ஒப்பிட்டு இறைமகனாக வெளிப்படுத்துகின்றார். யூதர்களுக்கு யாவே பிதாவாகிய கடவுள் மட்டுமே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறவர். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதன்மையான கடமை, முதன்மையான தன்னுடைய நற்செய்தி பணி என்னவென்று நாம் கேட்டால், தந்தையாகிய இறைவனை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதுதான். அப்படி வெளிப்படுத்துவதன் வழியாக இந்த உலகிற்கு மீட்பை தருவதுதான் தன்னுடைய முதன்மையான கடமையாக கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்திலே ஒரு அருமையான பாடல் இருக்கின்றது. Come and go with me to my father's house. என்னோடு சேர்ந்து வாருங்கள், நாம் தந்தையின் இல்லத்திற்கு செல்வோம் என்று. கெட்டகுமாரன் எப்படி தந்தையின் இல்லத்திற்கு மீண்டுமாக சென்றானோ, அங்கே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் சந்தோஷமும் இருக்கின்றது. கடவுளுடைய இயேசு ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றியவர்களாய் தந்தையின் இல்லத்திற்கு ஒவ்வொரு நாளும் நாம் செல்வோம். அங்கே சந்தோஷம், அங்கே கொண்டாட்டம் எப்பொழுதுமே நமக்காக காத்திருக்கின்றது என்பதை நம்பிக்கையோடு வைத்து இறைவன் இயேசுவின் மீது மென்மேலும் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக, இறை மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமீன்.
அருள்வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனா அருள்வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனா இயேசுவே இறைவா உம்மை பணிந்தோம் திருவடி மலர்கள் காணிக்கை தந்தோம் இயேசுவே இறைவா உம்மை பணிந்தோம் திருவடி மலர்கள் காணிக்கை தந்தோம் இறைவா இறைவா அருளினை பொழிவா இறைவா இறைவா அருளினை பொழிவா அருள்வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனா அருள்வாழ்வின் ஆதாரமா என் உயிராக வாழ்வதனா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகளை நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரையே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரோடும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமேறவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் பரிசுத்த உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாளாயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை கரங்களை விரித்து பக்தியோடு விண்ணகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வும் உயிரும் உண்மையுமாக இருக்கிறவர். இவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய விருந்துக்கு அழைக்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கதவை திறந்து வைத்தேன், இனிமேல் இறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமேல் இறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. ஏழை மனிதரில் உன்முகம் காணவே, ஏங்கிடும் இதயத்தில் உன்னருள் நிறைக்கவே. ஏழை மனிதரில் உன்முகம் காணவே, ஏங்கிடும் இதயத்தில் உன்னருள் நிறைக்கவே. உம்மை அன்பு மாண்பு ஓங்கிட உந்தன் உயிர் தியாகமாகுவே. உம்மை அன்பு மாண்பு ஓங்கிட உந்தன் உயிர் தியாகமாகுவே. புதிய அன்பு வெள்ளம் எங்கும் பொங்கி பாயும் நேரமே, இருளின் ஆட்சி முடியுமே, அருளின் ஆட்சி நிறையுமே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமேல் இறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தே காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of our dear mother, Our Lady of Velakadi. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.